வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள ஒரு முக்கிய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்த கட்சியின் தலைவரும் அவர்களுடைய தலைமையகத்தில் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த தலைவரின் முகத்தில் ஒரு பயம் பிரதிபலிப்பு இருந்தது. மிகப்பெரிய ஆபத்து நம்மளை நோக்கி வருகிறது. இதிலிருந்து நாமும் நம் குடும்பமும் நம் கட்சியும் எப்படி தப்பிக்கும் என்று தெரியாத ஒரு படபடப்பு அந்த முகத்தில் இருந்தது. இதை விவரம் அறிந்தவர்கள் சொன்னதுதான். அவர் அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களை நோக்கி ஒரே ஒரு கேள்வியை தான் வைத்தார். அதில் பல விளக்கங்கள் அடங்கியிருக்கிறது. நாம் இந்த தேர்தலில் தோற்று போனால் நாம் என்ன ஆவோம் என்று தெரியுமா? என்ன கதிக்கு உள்ளாவோன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கு. ஆட்சி இழந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு அப்படின்னு. கஷ்டம் வெறும் கஷ்டம் அல்ல, நம்முடைய சொத்துக்கள் பறிபோகும். அது நாம் எப்படி சம்பாதித்தோமோ எப்படியோ அது வேறு விஷயம். ஆனால் நம் சொத்துக்கள் பறிபோகும். தேர்தலுக்கு முன்பே நாம் வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு ஏற்படும். நீதிமன்றத்திற்கும் வீட்டிற்குமாக அலைய வேண்டியதே அன்றாட வேலையாகும். இத்தனை ஆபத்துகள் அபாயங்கள் நிறைந்த இந்த தேர்தலை நாம் எத்தனை அலட்சியமாக சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன காரணம் இதுக்கு இப்படி கேட்குறதுக்கு அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது, ஆனால் நீங்கள் சீனியர் ஜூனியர் நாங்கள் சொல்கிற கேளு நீ சொல்கிற கேளு, இவரை பிடிச்சி சீட்டு வாங்க அவரை பிடிச்சி சீட்டு வாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கீங்க. சீனியர்கள் என்பதை நான் எந்த இடத்திலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவே மாட்டேன். இந்த கட்சியினுடைய பெரிய சீனியருங்கிறதுக்காக அவர் சொல்கிற ஆளுக்கு நான் சீட்டு கொடுத்துட மாட்டேன். என் பையன் ஜூனியர், அதாவது இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்களுடைய இதெல்லாம் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மகனோ மகளோ மனைவியோ சொல்கிறத கேட்டுட்டு நான் யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது நாம் ஜெயித்தே ஆக வேண்டிய களம். நாம் வெற்றியை தவறவிட்டால் என்ன கதிக்கு உள்ளாவோம் என்பதை அறிந்திருந்தால் நீங்கள் இத்தனை மடத்தனமான முட்டாள்தனமான வேலைகளை செய்வீர்களா அப்படின்னு பயங்கரமாக பிடிச்சி சத்தம் போட்டிருக்கிறாரு மற்ற நிர்வாகிகளை. அவங்க எல்லாருமே ஒவ்வொரு கனவுல இருந்திருக்காங்க. இவரை பிடிச்சி சீட்டு வாங்கிடலாம் அவரை பிடிச்சி சீட்டு வாங்கிடலான்னு. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, நாம் எப்படியாவது மக்களை காப்பாற்றுகிறோமோ இல்லையோ நம்மை காப்பாற்றி கொள்ளவாவது நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் அந்த முக்கிய கட்சி இருக்குது. அப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு பார்த்து